குடிமா, நல்லா தண்ணி குடி. இன்னைக்கு எப்படியாவது 20 லிட்டர் பால் கறக்குது. இதான் பப்ளிக் நான் போட்டுக்கிற வாயில மென்னு நினைக்கிறேன். எந்த கையில இப்போ வாங்கி இருக்குதா? மென்னு நினைக்குதா? ஏய், தண்ணி குடியா. என்னடா மாட்டுக்கிட்ட பேசிக்கிறா? அது ஒன்றும் இல்லைப்பா, பப்ளிக் வாங்கி மென்னுக்கிறா பழுதா, தண்ணி குடிக்க மாட்டேங்குதா? டேய், பசங்க தான் வாங்கி தூண்டி கெட்டு போகுதுன்னு பார்த்தா நீ மாட்டு கூட கொடுக்கடா. டேய், நானடா வாங்கி கொடுத்தேன், எவனோ வாங்கி கொடுத்துருக்கான். போய் பேர் மெனு கிடக்குதா? சரி, எவ்வளோ பால் கறந்துச்சு நேத்தா? எங்கடா 2 லிட்டர் 3 லிட்டருக்கு மேலே கறக்க மாட்டேங்கிறா. அது தீனி போட்டு முன்னுக்கு வர முடியாதாடா? பெசாத மாட்டை கை மாற்றிடலாமா? என்னடா சொல்கிறேன்? கை மாற்றிட்டு சண்டையில் போய் வேற பிடிச்சிக்கலாம், நல்லா கறக்கிற மாதிரியா? அதுவும் கரெக்டு தான், இதுவும் அடங்க மாட்டேங்குது. பப்ளிக் துணி கிடக்குது. சரி, நான் நல்லா பிடிச்சிட்டு வரேன், பேசி தட்டி விட்டுடலாம். நான் ரோசம் வந்துச்சா? ஏந்துக்குண்ணா, நான் சொல்கிறதே கேட்க மாட்டேன். நீ இன்னையோட ஒன்று விற்று விட்டுறேன். ஏன்டா பால் கறக்கையா? பால் கறக்கலப்பா, ஸ்ட்ரெயிட்டாக தயிர் மோரும் கறந்துடுறேன். அட யார் யானியா, ஒழுங்கா பால் கறக்க மாட்டேந்தியா? அப்புறம் அதிகநாத்து வச்சுக்கிற வித்துடு. அதான் விற்கிறதுக்கு சொல்லிட்டுக்கிறேன், தாத்தா பாட்டி கேட்டேன். மோசக்காரன்டா, அவன் கமிஷன் வச்சுக்குவான். என்ன சொல்கிறா? கமிஷன் வச்சுக்குவானா? என் ஆடு கூட 2 வித்து குத்தான், 1000 ரூபாய் கமிஷன் வச்சுக்கணும். ஓஹோ, அந்த வேலைலாம் பார்க்குறாரு அவரு. என் கைட்லாம் அதெல்லாம் செல்ஃப் எடுக்காது. என்ன ரேட்டு கொடுக்கலான்னுக்கிற? வாங்கும் போது 70,000 ரூபான்னு வாங்கினா, இப்போ 75,000 ரூபாய் குத்துருவேன். அவ்வளோ ரேட்லாம் போகாது. அவ்வளோ ரேட்டு போவாதான்? அப்போ எவ்வளோ போவான்? 40 ரூபா போவோம், அது அதிகம்தான். ஐயா, 40,000 ரூபாய்க்குலாம் நான் தர மாட்டேன். அது எப்படி குத்துருவேன்? நானா மாடு வித்துற போறேன்னா? உனக்கு எப்படிப்பா தெரியும்? தாத்தா பாண்டி சொன்னா போல மாடு வித்துற போறேன்னு, அதான் கேட்டேன். ஆமாப்பா, வித்துட்டு போறான். இது அடங்கவே மாட்டேங்குது. பப்ளிக் வாங்கி துணி கிடைக்குது. ஏப்பா நீயே சொல்லு, இந்த மாடு எவ்வளோ போகணும்? நான் ஒரு 40-35 ரூபா போவான். 40-35,000 தான் போமா? யோ, 70,000 குத்து வாங்கிக்கிறியா? நீ எங்கே தாங்கிற? 30 லிட்டர் கறக்கிற மாடு 50,000 வாங்கி தர, வாங்கிக்கிறியா? உண்மையாவா? 30 லிட்டர் பால் கறக்குமா? அதுவும் 50,000 ரூபாய்க்கா? நோ, மாட்டுக்கு அப்பஞ்சான் என்கிட்ட ஏகப்பட்ட மாடுக்கு இதுண்ணா. சே, உங்ககிட்ட கேட்காது போட்டு மாடு வாங்கும் போதா இவ்வளோ மாடு வச்சுக்கிறீங்களா? டேய், வேறெல்லாம் பேசிக்காத, வந்த வழிக்கு தட்டி விட்டுரு. 70,000 ரூபாய் குத்து வாங்கினியா? வந்த வரைக்கும் தட்டி விட்டுருன்ற. டேய், 30 லிட்டர் பால் கறக்கிற மாடு வாங்கி தரேன்டா. நானா மாடா வைக்க போறா? என்ன லைன் கட்டின்னு வரானுங்க? யாரு தாத்தா பாண்டி சொன்னானா? ஆமாண்ணா, நீ இவ்வளவு நாள் இந்த மாட்டு வச்சதே தப்புண்ணா. என்னப்பா பண்றது? விஷயம் தெரியாத வாங்கிட்டேன். 2 லிட்டர் 3 லிட்டர் தான் கறக்குது. எவ்வளவு குத்து வாங்கினா? 70,000 ரூபாய் குத்து வாங்கினப்பா. 35,000 40,000 தான் போவேன்றாங்க. ஐயோ, உன்னை யாருன்னா அவ்வளவு ரேட்டு குத்து வாங்க சொந்த? நீயே சொல்லுப்பா, எவ்வளோப்பா போகும் இது? நான் ஒரு 30,000 போவோம். அதுக்கு மேல அவங்க காசு கொடுத்து வாங்கி போனா லாஸ்ட் தான். நான் தான் அதிகமாக சொல்லிட்டேன், 40,000 போவன்ட்டு. ஐயா, இருக்க கம்மி ஆகின போதா? என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையா? பேசாமல் இந்த மாட்டை என்கிட்ட கொடுத்துருவேன், நான் 40,000 ரூபாய் கொடுக்குறேன். நீ என்ன பண்ண போற? வாங்கி போயா? என் பொண்ணு மாடு கேட்டேன்டா, பிடிச்சிட்டு போய் விட்டுறேன். இரு, தாத்தா பாண்டி வந்துட்டான், ஆளை கூட்டின்னு வரேன்னா. அவன் 30,000 ரூபாய் கேட்டான், அவன் வந்து 20,000 ரூபாய் கேட்டான், என்ன பண்ணுவேன்? அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏய், உன்னால பார்த்தா எனக்கு எவ்வளோ லாஸ்? யோ, அவ்வளோலாம் போவாதியா? ஏன் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குற? பார்த்தா தெரியல, இது வயசான மாடாச்சா? ஏன்பா, என்னப்பா வாங்குறவனையும் கெடுக்கிறா? கம்முனுறான்பா. ஓ, நீங்களும் தெரிஞ்சவரு அவரும் தெரிஞ்சவரு, நாங்க எப்படின்னா போய் பேச முடியும்? பொய்யே பேசணும், உண்மையை பேசணும். ஏன்பா, 40,000 முடிச்சுக்கலாம். கன்ஃபார்ம் தானே? நீ காசை கொடு, மாடு பிடிச்சின்னு போ. நோ, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு, அவசரப்படாத, அவ்வளோ காசு கொடுத்து வாங்காத. அட என்னையா நீ எல்லாரும் வந்து கெத்து கொடுத்தே வரீங்களா? இன்னும் நீ 1 ரூபாய் கொடுத்தா இப்போ முடிச்சிடலாம். 1 ரூபாய் நேரத்துக்குப்பா, இந்த 500 ரூபாய் அட்வான்ஸு. மாடு கொடுத்துனா இன்னும் 39,500 ரூபாய் கொடுத்து ஏற்றுமாண்ணா. அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், மாற்றி பேசக்கூடாது சொல்லிட்டேன். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீயே மாற்றி பேசக்கூடாது, காசு ரிட்டர்ன் கேட்கக்கூடாது. நான் கேட்க மாட்டேன், அதனால எவ்வளோ லாஸ் ஆனாலும் கேட்க மாட்டியா? அவ்வளோதான். போங்கடா. நானா நீ இப்படியா வந்துட்ட? உடுப்பா, இவனை நம்ம ஃப்ரெண்டு தான், இதை பற்றி பெருசாக பேசிக்கிறீங்க. இவனுங்க போறாம பிடிச்சவனுங்க இப்படி தான் பேசி கிடப்பானுங்க. நீ போய் காசு எடுத்து குத்துட்டு மாடு பிடிச்சி போனா மாடு ஆள் கூட்டு வந்துட்டான் தாத்தா பாண்டியா. நீ எதுவும் பேசிக்காது, நான் பேசிக்கிறேன். அதான் வித்துட்டு நான் ஏன் பேச போறேன்? அங்க பேசிக்க எதுவாக இருந்தாலும். அங்கேயா உந்து தானே மாடு, அங்க பேச சொல்ற? அங்க பேசிக்க எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசாதா? முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். அண்ணா பேசிடலாமா? உங்களுக்கு ஓகேவா? எங்களுக்கு ஓகே, ரேட்டு மட்டும் பேசிக்கலாம். எது வந்தாலும் என்கிட்ட பேசுங்கப்பா. என்ன அது அங்க பேச சொல்றான்? நான் வாங்கிட்டேன், என் மாட்டை பற்றி என்கிட்ட தான் பேசணும். சரிண்ணா, நானா சொல்கிறேன் ரேட்டு? 75,000 கொடுத்து வாங்கினதுப்பா, 80,000. 80,000மா? நோ, ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்திண்ணா. ஃபைனலாக 70 முடிச்சிடலாம். என்னப்பா நீ இவ்வளோ கம்மியாக சொல்கிற? 75 முடிச்சிக்கலாம்ப்பா. நோ, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 72,000 முடிச்சிடலாம். இந்தா 50,000. சரிப்பா, மிச்ச காசு எப்போ தர? நோ, ஒரு ½ அன் ஹவரில் கொடுத்துட்டு மாட்டை பிடிச்சின்னு போகிறேன். சரிப்பா, வண்டி எடுத்து வந்து புடிச்சுட்டு போங்கப்பா. வாடா, நம்ம வண்டி எடுத்துன்னு வந்து பிடிச்சின்னு போயிடலாம். பா, இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோ.
ஏப்பா வந்து 39,500. என்ன இது நீ 72,000 ரூபாய்க்கு வித்துட்டு எனக்கு 40,000 ரூபாய் கொடுப்பியா? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. பாரு மாத்தி மாத்தி பேசக்கூடாது. நான் மாட்டை நான் வாங்கிட்டேன். என்னயா இதெல்லாம் நாயா அக்க போறாக்குதா தம்பிங்களா? நீ கேட்க மாட்டீங்களா? யோ அதான் வித்துட்டியா, வித்துட்டு காசு வாங்கிக்கினே. அவர் எவ்வளவுக்காவது வித்துக்கிறாரு, உனக்கு நான் வந்துச்சே. டேய் நீங்க தானடா 30,000 போகும் 35,000 போகும் நீங்க. விடுப்பா, நந்த போச்சு, மாடு மூஞ்சி போச்சு, காசை வாங்கிக்கோ. டேய் 32,000டா என் வீட்டு காசுடா. என்னடா அநியாயம் பண்றீங்க? பாரு பொழப்பு பிரயோஜனமே இல்லை. இப்படி காசப்படி. டேய் ஒரு 5,000 சேர்த்து கூடண்டா. கம்பெனி கட்டுப்படி ஆகாது. வாங்கப்பா, உங்களுக்கு தேவையானது வாங்கி வாங்கப்பா. அவங்களுக்கு தேவையானதான். என்னயா இது? அது எங்கள் வியாபாரத்துடைய டிக்ஸ். நாங்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டோம். இந்தா உனக்கு 2,000. இந்தா உனக்கு 2,000. உனக்கு 2,000. டேய் இவங்களுக்குலாம் என்னத்துக்கு 2,000? ஒன்னையும் புரியலடா எனக்கு. மாடு யார்கிட்ட விற்க சொன்னேன்? தாத்தா பாண்டி கேட்டேன். தாத்தா பாண்டி என்கிட்ட ஃபோன் பண்ணிட்டான். போன் பண்ணடா. நான் என்ன பண்ணேன், இவங்க 2 பேருக்கு ஃபோன் பண்ணேன். நீ போன் பண்ணியா? என்னத்துக்கு? மாடு ரேட்டு கம்மியாக போகணும்னு சொல்கிறதுக்காக. அட பாவி, இதெல்லாம் நீங்களே செட் பண்ண ஆளாடா? யோ இதெல்லாம் காலகாலமா நடக்குத்தியா, ஏன் இதெல்லாம் நோண்டி கட்டி கிடக்குறா? சரி வாங்க போலாம். இன்னைக்கு வருமானம் அதிகம். நீங்க எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்துற வாங்க. அட பாவிங்களா, நான் சிவனேன்னு மாட்டுக்கு தண்ணி வைக்கிறேன்னா வந்தேன். அதை பேரம் பேசி இத்த பேசி அத்தை பேசி விலை கம்மி பண்ணியான விற்க வச்சிங்களடா. மாடு சாரி. எங்க போனா ஆளே காணா? மஞ்சசேரி உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. தேங்க்ஸுங்க. மருமகளே நான் இது இல்ல மாமா, சும்மா தான் பேசுறேன் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட. நீ சும்மாதான் பேசுறியா? நீ நிஜமா பேசணும்னு நினைச்சம்மா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா, நீ ஏதோ தப்பா நினைச்சுக்காத. சரிம்மா, எங்க போன என் பையன் ஆளே காணா? அவரு மாட்டுக்கு கஞ்சி கொடுக்க போயிருக்காரு மாமா, இன்னும் ஆளை காணோம் மாமா. சரிம்மா நீ பேசு. சரிங்க மாமா. உங்க சவுத்து சட்டை சூப்பரா இருக்குதுங்க. தேங்க்ஸ். உங்க வீட்டுக்காரர் உன்னை கோபப்பட்டு திட்டுவாரா? அப்படிலாம் என்ன திட்ட மாட்டாருங்க. ஏம்மா மருமகளா, நாம அவர்கிட்ட சிசி பேசினீங்களா? சும்மாதான் மாமா. சமாதானம்மா. சரி பேசு. சும்மா தானாவா? ஏய் அங்க என்ன பண்ற நீ? ஒண்ணும் இல்லைங்க, சும்மாதாங்க. எங்க வீட்டுக்காரர் அப்புறம் பேசுறேன். ஏய் அவங்ககிட்ட நீ பேசிக்கிற ஒண்ணுமே எனக்கு புரியல. இல்லங்க சும்மாதாங்க பேசியிருந்தேன். நீங்க வேணா மாமா கிட்ட கேட்டு பாருங்களேன். எப்பா என்ன இது? ஆமாடா, சும்மா சிரிச்சு பேசினாங்கடா. டேய் யார் வீட்டு குடும்பத்தை கெடுத்து நடத்துவ நிறுத்தவன் பாக்குறா? போடா. ஐயோ குழந்தை ரொம்ப தான் துள்ளுது. போடா, பொண்டாட்டி எனக்கு துப்பு இல்ல வந்துட்டான். டேய் போ போ போ. ஏங்க இவ்வளவு காசு வச்சிருக்கீங்க? அது மாடு வித்துட்டேன். டேய் என்னடா சொல்றா? ஆமாம்பா, பரதேசியான ஏமாத்தி 40,000 ரூபாய்க்கு வாங்கி விட்டானுங்கப்பா. பரவாயில்லைங்க, இந்த நேரத்துக்கு வித்தீங்க. நான் மேக்கப் செட்லாம் வாங்கிக்கிறேங்க. மேக்கப் செட்லாம் வாங்கிக்கிறியா? டேய் திரும்ப மாடு வாங்கணும் நானு. டேய் உர்ரா, மருமக ஆசைப்படுத்து வாங்கிட்டான். தேங்க்ஸ் மாமா, நான் போய் எனக்கு வேண்டிய மேக்கப் செட்லாம் வாங்கிக்கிறேன். நீ போம்மா, அப்படியே என் உதிரிக்கு பாலிஷ் போட லிப்டிக் வாங்கிடுவானா? ஏன்டா கழட்டு பையா, காசு அங்க புடிங்க குத்துட்டு உனக்கு லிப்டிக் வேற கேக்குதாடா? அப்பதானே அப்பா அழகா இருப்பேன். டிங்கு ஐயா